கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதான மனுஷன், செவி கொடுத்து கீழ்ப்படுகிறதான மனுஷன் என்று அர்த்தம். என்னாகமம் 21 அதிகாரம் 8-9 வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 21 8-9 வசனங்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிபட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அவன் பிழைப்பான். இது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்த போது வனாந்தரத்திலே நடந்ததான சம்பவம். அப்ப how is it related to Christ? இது கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம் என்று நம்ம யோவான் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நாம் இதை அறிந்து கொள்ளுகிறோம். யோவான் 3 அதிகாரம் 13-14 வசனங்களில இந்த காரியத்தை ரிலேட் பண்ணி பேசுகிறதான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உண்டு. அதுல ஆண்டவர் பேசுறாங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில இருக்கிறவருமான மனுஷ குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை, அதுவும் சிலுவை மரணத்தை குறித்து அவர் பாத்தீங்கன்னா பேசுகிறார். அப்ப இதை எப்படி ஏன் ரிலேட் பண்ணி இப்படி பேசுகிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்கள் இதை குறித்து நான் உங்களுக்கு பேசி இருக்கிறேன். ஒன்று, இவர்கள் ஏன் பாத்தீங்கன்னா இவர்களை சர்ப்பம் கடித்தது வனாந்தரத்துல. இப்ப சர்ப்பம் என்று சொன்னால் பாளையத்துக்குள்ளார வந்துரும்ல, எதிர்பட்டவனெல்லாம் கடிக்குமா, இல்ல அந்த நாளில அவருக்கு செவி கூடாத கூட்டங்களை கடிச்சிருக்குமா? எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இந்த வனாந்திரத்துல இந்த காரியத்தை நீங்க பார்த்து கொண்டு வரும்பொழுதெல்லாம் இவர்கள் பாவம் செய்யும் போது கர்த்தர் வாதையை அனுப்பும் பொழுது, கர்த்தர் அடிக்கும் பொழுது இத்தனை பேர் அடிக்கப்பட்டாங்க, இத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பர்ஸ் எல்லாம் நீங்க அந்த இடத்துல பார்ப்பீங்க. அப்ப நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது அப்படி ரேண்டமா அடிக்கப்பட்டார்களா, ரேண்டமா வாதிக்கப்பட்டார்களா? அப்போ பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்யும்போது அது வாதை நின்றது அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம்ல. அப்போ அந்த நம்பர்ஸ் முடிஞ்சோன்னா வாதை நின்றது அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப நமக்கு அதை பார்க்கும்போது அது ரொம்ப ரேண்டமா தான் அந்த நம்பர் இருக்கிறதை போல தோணும். ஆனால் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா அந்த நாளில அவருக்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் என்ன பண்ணாங்க, எலிமினேட் பண்ணுகிறதான அந்த காரியம். அதன் மூலமாக வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்து அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை என்ன பண்ணாரு, ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சர்ப்பங்கள் உள்ள வந்தது என்ன அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசியாதபடியினால் தானே அவர்கள் ஆண்டவரை எதிர்த்து பேசி முறுமுறுத்து அதன் நிமித்தமாக தான் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த பாளையங்களுக்குள்ளே வந்ததை பார்க்கிறோம். அப்ப அவர்கள் இந்த நேரத்துல என்ன பண்ணணும், அதனால கடிபட்டு அவன் மரண தருவாயில இருக்கிறதான மனுஷன் என்ன பண்ணணும், இப்ப விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஆண்டவர் சொன்னதான இந்த காரியத்தை செய்வானானால் அவன் என்ன பண்ணலாம், அந்த வனாந்திர வாழ்க்கையில அவன் பிழைக்கிறவனாக காணப்படுவான். அப்ப இத யோசித்து பார்க்கும்போது ஸ்ட்ரைக் பை த வேர்ட் ஆஃப் காட் வர்சஸ் சேவ்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். எப்படி நம்ம காக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையினால காக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறபடினால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, விசுவாசத்தினால் ரட்சிப்பு உண்டாகும். அதே நேரத்துல எப்படி ஒரு மனுஷன் அடிக்கப்படுகிறான் அல்லது அழிக்கப்படுகிறான், வருகிற நாட்களில நரகத்துல அழிக்கப்படுகிற காரியமா இருந்தாலும் அது எப்படி வேதத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பை த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையினால்தான் நான் அடிக்கப்படுகிறான். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் ரட்சிக்க வந்தேன், நான் உங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளை உங்களை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். அப்ப என்ன, கர்த்தருடைய வார்த்தை தான் அது நம்மளை காக்கவும் செய்கிறது, அதே நேரத்துல நம்மளை அழிக்கவும் வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த இதுல நீங்கள் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடினாலே அவிசுவாசத்தினாலே அடிக்கப்பட்டார்கள். ஆனால் அதே நேரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு வழியை வைத்தார். மனம் திரும்பி அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த மனுஷன் பிழைக்கிறவனாய் காணப்படுகிறான். இதான் நம்முடைய எல்லாருடைய லைஃப்லயும். நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்களாக தேவ மகிமையற்றவர்களாக ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை என்ன பண்றாரு,
வைக்கிறார். அந்த வழியை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி பார்த்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம பிழைக்க முடியும், நம்முடைய ஆத்மா காக்கப்படும். இதுதான் நம்ம ரட்சிப்பு என்கிறோம், நித்திய ஜீவன் என்கிறோம், தேவ பிள்ளைகளாக நம்ம மறுபடியும் பிறக்கிறோம் என்கிறோம். நிறைய டேர்ம்ஸ் அது காணப்பட்டாலும் ஒரே காரியம்தான். மனுஷன் அழிவுக்கு காரணமும் இதுதான், கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தருடைய வார்த்தை தான் மனிதனுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கிறது. அதே கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த மனிதன் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்துல திரும்பும் போது அவனை காக்கவும் வல்லமை உள்ளதாக காணப்படுது. இப்ப ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய வார்த்தையை கொடுக்கலன்னா மரணம் வந்திருக்குமா? இன்னொரு ஆங்கிள் அதை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை, கட்டளைய கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன வந்திருக்காது? மரணம் என்பது வந்திருக்காது. ஏன்னா மரணத்தை குறித்த பேச்சே அங்க இல்லை இல்லையா? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தை அவர்களை காக்கவும் முடியும். எப்பொழுது காக்க முடியும்? அந்த வார்த்தையை மீறாத போது. அதே நேரத்துல அந்த வார்த்தையை மீறும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இது பாவமாயிருக்கும், நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவராகவும், இயேசு கிறிஸ்து நம்மை அவரை ஏற்காத போது அழிக்கிறவராகவும் காணப்படுகிறார் என்பது நமக்கு புரிய வேண்டும். சரி, இப்படி பாருங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது எப்படி கிரைஸ்டோடு கூட அல்லது கிரைஸ்டுடைய மரணத்தோடு கூட அது எப்படி நம்மளை ரட்சிக்கிறதாய் மாறுகிறது அப்படின்றத குறித்து நீங்க பார்க்கும்போது அது ஆச்சரியமாய் காணப்படுது. தேவன் எப்படி தன்னுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களை, செவி கொடுக்கிறவர்களை அவர் எப்படி ரட்சிக்கிறார் என்கிற காரியம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் நீங்க 2 கொரிந்தியர் 3:6 2வது பகுதியில வாசிப்பீங்க, எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ என்ன எழுத்து கொள்ளுகிறது? என்ன எழுத்து கொள்ளுகிறதுனா தேவனுடைய வார்த்தைகள் தான். நியாய பிரமாணம் எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷனை கொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் அதை மீறும் பொழுது அந்த தண்டனையே அது கொடுக்கிறது, அது கொல்லுகிறதாய் காணப்படுது. ஆனா அந்த நியாய பிரமாணத்திற்குள் காணப்படுகிற, அதாவது அவருடைய வசனத்திற்குள் காணப்படுகிற ஆவியோ ஜீவனோ நம்ம என்ன பண்ணுது? அதை புரிந்து கொண்டு அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிற மனுஷனை அது உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அவருடைய வார்த்தையை மீறும் போது அந்த சர்ப்பங்கள் பாத்தீங்கன்னா அவர்களை கடிக்கிறது அல்லது கொல்லுகிறது. அப்படி கடிபட்டவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவன் பிழைக்கிறவனாய் காணப்படுறான். இதான் ரிலேட் பண்ணி என்ன பண்றார் ஆண்டவர், எப்படி இந்த பூமியில அவர் மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக ஒப்பு கொடுப்பார். அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன்னா செவி கொடுக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். செவி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்கோர்ஸ் விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும்.